மரவள்ளி கிழங்கு வச்சு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சோம்பு சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. 2 பல்லு வெள்ளைப்பூடு சேர்த்தாச்சு. காரத்துக்கு வந்து பட்டை வத்தல் 2லேருந்து 3 சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் முன்னாடி வந்து கரெக்டாக மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுள்ள வடைக்கு போடுற கடலைப்பருப்பு வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். நல்லா அந்த தண்ணியெல்லாம் இருத்திட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து நல்லா அரைக்க போகிறோம். இப்போ எல்லா கடலைப்பருப்பையும் சேர்த்தாச்சு. கரெக்டாக 1 கப் எடுத்திருந்தேன் நான். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்க்காம அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரன்னு தான் அரைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மரவள்ளி கிழங்கு. இதை வந்து நான் சீச்சு வச்சுருக்கேன். இந்த மரவள்ளி கிழங்கு வந்து கரெக்டாக 1 கப் அளவுள்ள மரவள்ளி கிழங்கு நான் எடுத்து சீச்சு வச்சுருக்கேன். சீச்சது வந்து 1 கப் இருந்தது. இப்போ அதை வந்து நீங்கள் சும்மா ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வடை செய்ய போகிறோம். இது வந்து பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்ச அந்த கலவை, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு அரைச்சோம் பார்த்தீங்களா, சும்மா ஒரு ஓட்டின மரவள்ளி கிழங்கு அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டாச்சு. இப்போ இது வந்து நார்மலாக வந்து வடை செய்கிற மாதிரியே தான். பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் உள்ள பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், எதுனாலும் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவு உள்ள அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலையை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வடை பதத்துக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இதை வந்து கொஞ்சம் குட்டியாக எடுத்து போடுங்க வடை போடுறப்ப. இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி இதை தனியாக வச்சுக்கோங்க இந்த ஷேப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் வந்து நல்லா காயணும். வடைக்கு வந்து என்னன்னா நீங்கள் சிம்மில் மீடியமில் அந்த மாதிரி வைக்கவே கூடாது. நீங்கள் டக்குன்னு வடையை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லா மொறுன்னு கிடைக்கும் வடை. இப்போ நான் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம வடையை வந்து வேகமாக தட்டி போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இது போட்டாச்சு. இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு இது. இப்போ 2வது சைடும் நான் திருப்பி போட்டாச்சு. இவ்வளோதாங்க வடை. மரவள்ளி கிழங்கு வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் வச்சு இதை வடையை போடுங்க. மரவள்ளி கிழங்கு வடை ரெடி.